அவங்கள விட்டுருவோம், நம்மளெல்லாம் நமக்கு வந்து நம்ம செல்ல பிள்ளைகளா? ஷஃபாத் நமக்கு கிடைச்சிருமா? தூதரை உம்முடைய இறைவனிடமிருந்து மீது இறக்கி வைக்கப்பட்டவற்றை மக்களுக்கு எடுத்துரைத்து விடுவீராக. நீர் அவ்வாறு செய்யாவிட்டால் அவன் வழங்கிய தூதுத்துவ பொறுப்பை நிறைவேற்றியவராக மாட்டீர். அல்லாஹ் உம்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுபவனாக இருக்கிறான். நிராகரிப்போருக்கு வெற்றிக்கான பாதையை அல்லாஹ் ஒருபோதும் காண்பிக்க மாட்டான். இப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், வந்த செய்தியை முதல்ல எடுத்து வைங்க. இப்போ நாம் எடுத்து வைக்கணும். ரசூலுல்லாஹ் இஸ்லாமுங்கிறது ஒரு வாழ்க்கை நெறி, அதில் இதெல்லாம் இருக்குது, இந்தந்த துறையெல்லாம் அதில் இருக்குது, இப்படி ஒரு இது இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து இதை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தணும்னு வைங்க. எத்தனையோ மக்கள் உமர் லியோனு மாதிரி, ஹம்சார் லியோனு மாதிரி சத்தியத்தை தேடக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்கள் இருப்பாங்க, நம்மளோட திறமசாலி இருப்பாங்க, நம்மளோட பெரும் ஆளுமைகள் இருப்பாங்க. மௌலானா மோதிக்கிட்டு கேட்குறாங்க, உங்கள்கிட்ட எத்தனை கலெக்டர் இருக்காங்க, எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, எத்தனை இன்ஜினியர் இருக்காங்க, நாட்டுடைய நிர்வாகத்தை கேட்குறீங்க, வாங்கினா எப்படி ரன் பண்ணுவீங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், இப்போ கம்யூனிஸ்ட் வந்து ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்ணாங்களே, அவங்ககிட்ட எத்தனை இன்ஜினியர் இருந்தாங்க, எத்தனை டாக்டர் இருந்தாங்க, கொள்கை எடுத்து வச்சாங்க, இன்ஜினியர்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க, டாக்டர்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க, ஃப்ரீயாக கிடச்சிருவாங்க. அதே மாதிரி நாங்களும் எடுத்து கொள்கை வைப்போம், அப்போ எல்லாருமே கிடச்சிருவாங்க. புரியுதா? நாங்கள் டாக்டர்களை உருவாக்க தேவையில்லை, கொள்கைவாதிகளை உருவாக்கினா போதும். டாக்டர்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொள்கைக்கு பின்னாடி ஓடி வருவாங்க, இன்ஜினியர்கள் ஆட்டோமேட்டிக்காக, கலெக்டர்கள் ஆட்டோமேட்டிக்காக. மனசாட்சி இருக்குது நிறைய பேருக்கு. நமக்கு வச்சு பாருங்க இந்த அழைப்பு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு. பயப்படுறான் காஃபிர் இந்த பிரச்சாரத்தை பார்த்து. புரியுதா? இவன் பயப்படுறான், இது ஈழ்த்துருவோம். அவனுக்கு தெரியும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான பிரச்சாரங்கிறது அவங்களுக்கு தெரியும். நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த பிரச்சாரத்தை தஜ்ஜால் செய்வான். இப்போ அதுதான் ரிவிட்டு. இப்போ என்னன்னா, அவன் ஒரு பிரச்சாரம் இது ஒன்றே குலம் அவன் எடுப்பான், அது ஒரே ஒருவனே தேவன்பான், ஒரே தேசம்பான், அதெல்லாம் வரும். அல்லாஹ் சொல்கிறான், வேத அருளப்பட்டவர்களே, தௌராத்தையும் இஞ்சிலையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இதர வேதங்களையும் முழுமையாக செயல்படுத்தாத வரை நீங்கள் எந்த அடிப்படையும் இல்லை, நீங்கள் எதுவுமே கிடையாது, உங்களுடைய தொழுகை கிடையாது, தேவை கிடையாது, நோன்பு தேவை கிடையாது, ரிஜெக்டடுங்கிறான். செஞ்சால் முழுசா செய், இல்லைன்னா எதுவும் வேண்டாம் எனக்கு என்று நபியை தெளிவாய் கூறிவிடுங்கள். உன் மீது இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேத கட்டளை அவர்களில் பெரும்பாலோரிடம் வரம்பு மீறலையும் நிராகரிப்பையுமே இன்னும் அதிகப்படுத்தி விட்டது. ஆயினும்